Hi friends, welcome to Tip-Top Cooking Channel. இன்னைக்கு தோசை சப்பாத்திக்கு தேவையான சைட் டிஷ் குயிக்கா 5 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients சைட் டிஷ் செய்யிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க, உப்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கடுகு எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உருளை 1, பச்சை மிளகாய் 2, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. pan ஒன்று நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி அதில் போட்டுடுங்க. அடுத்தது பொடிசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு ஸ்லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு பொடிசாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுருங்க. தக்காளி போட்ட பிறகு பச்சை பட்டாணியை அதில் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு காய் சீவத்தை வச்சு நல்லா சீவி போட்டுடுங்க. அதில் ஒரு உருளைக்கிழங்கு அளவு சேர்த்தா போதும், சின்னதாக இருந்தால் கூட போதும். உருளைக்கிழங்கை சீவி போட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாலே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்-டாப் குக்கிங் சேனல்.